ஜாதகத்தை பொறுத்தளவு சனி பகவான் இந்த வீட்டில் இருந்தா நல்லது, அந்த வீட்டில் இருந்தா நல்லது, இப்படி இருந்தா நல்லது, இந்த கிரகத்தோட சேர்ந்து இருந்தா நல்லது, இது மாதிரி பல விதிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்ப நான் சொல்ல போற ரூல் 100% சரியா இருக்குங்க. ஒரு சிலர் ஏழரைச்சனி வந்தாலும் சரி, அஷ்டமச்சனி வந்தாலும் சரி, அசைக்கவே முடியாத அளவு உயரத்துக்கு போறாங்களே, இது ஏன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? பல பேருக்கு சனி தசை 19 வருஷமும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை தருது. இதெல்லாம் சனி பகவான் உங்க பிறப்பு ஜாதகத்துல இப்ப நான் சொல்ல போற 6 ராசிகள்ல இருந்தாலே போதுங்க. சனியை பார்த்து நீங்க பயப்பட தேவையில்லை. சனி திசையை பார்த்தோ ஏழரச்சனியை பார்த்தோ நீங்க பயப்பட தேவையில்லை. சில ரூல்ஸ் அண்ட் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. அதைத்தான் நம்ம தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் விஷயம், எந்த ராசியா இருந்தாலும் எந்த லக்னமா இருந்தாலும் ராசி லக்னத்துக்கு சனி எத்தனையாவது வீட்டுல இருக்காருங்கிறத இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் ராசி கட்டத்துல இருக்கிற 12 ராசிகள்ல சனி எங்க இருக்கணும்னு மட்டும் பார்ப்போம். சனி கிரகத்துக்கும் மற்ற கிரகங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. அதை அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜாதகத்துல சனி துலாம் வீட்டுல இருந்தா சனி திசையில நன்மை செய்வாரு. ஏழரச்சனி அஷ்டமச்சனியிலையும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. அடுத்ததா மகரம் மற்றும் கும்ப ராசிகள்ல சனி இருந்தாலும் நன்மை செய்யக்கூடியவர் தான். துலாம் ராசி சனிக்கு உச்ச வீடு, மகரம் ஆட்சி வீடு, கும்பம் மூலத்திரிகோண பலத்தை கொடுக்கிற வீடு. அப்ப 3 வீடுகள் பார்த்தாச்சு. அடுத்து சனி பகவான் மீனத்துல இருக்கிறது சிறப்பு. சனி மீனத்துல இருக்கிறவங்களுக்கு சனி திசை வந்துச்சுன்னா சிறப்பான பலன்கள் தருவாருங்க. இது 4வது நிலை. 5வது நிலையா தனுசு ராசியில இருக்கும்போது சனி திசை நன்மை செய்யும். கடைசியா சனி விருச்சிக ராசியில இருந்தாலும் சனி திசை பெரும்பாலான நன்மைகளை செய்யுதுங்க. இது 6வது நிலை. தனுசு மீனம் ஓகேங்க, அது குருவுடைய வீடுகள், சுபர் வீடுங்கிற ஒரு கான்செப்ட்ல எடுத்துக்கலாம். ஆனா ஏன் விருச்சிக ராசின்னு புரியலைங்களா? நான் முன்ன சொன்ன மாதிரி சனிக்கும் மற்ற கிரகங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. மற்ற கிரகங்கள் அவங்களோட நீச்ச வீட்டுல இருந்து உச்ச வீட்டுக்கு போற வீடுகள்ல அதிக பலமுடையதா இருக்கும். ஆனா சனி உச்ச வீட்டுல இருந்து நீச்ச வீட்டுக்கு போற வீடுகள்லயும் கூட பலம் பொருந்தியவராதான் இருப்பாருங்க. இப்ப பாருங்க, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த 6 ராசிகள் தான் இப்ப நான் சொன்னது. இந்த 6 ராசிகளும் சனி தன்னுடைய உச்ச வீடான துலாம்ல இருந்து நீச்ச வீடான மேஷத்துக்கு போற வழிதான். இங்க சனி இருந்தா சனி திசை கெடுக்காது. கூடவே ஏழரை சனி பொங்கு சனியாக பல நிலைகள்ல செயல்படும். அதாவது முன்னேற்றம் தருங்க. அஷ்டமச்சனியிலையும் பெரிய பாதிப்புகள்ல இருக்காது. சரிங்க சார், இப்ப வரைக்கும் ஏன் விருச்சிக ராசியில சனி பலம் வாய்ந்தவர்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேக்குறீங்களா? சிம்பிளான விஷயம், யோசிங்க. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவோட கடைசியில சொல்றேன், தொடர்ந்து வீடியோவை பாருங்க. துலாம் முதல் மீனம் வரை உள்ள இந்த 6 ராசிகள்லையும் சனி இருந்துட்டாலே போதுமா? சனி திசை நல்லாதான் இருக்குமா அப்படின்னு கேட்டா அதுல சில விதிவிலக்குகள் இருக்குங்க. சனி திசை நல்ல திசையா இருக்கிறதுக்கு சனி பகவான் இந்த 6 ராசிகள்ல இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கூடவே சனி லக்னத்துக்கு 3ஆம் வீடு, 11ஆம் வீடு, 6ஆம் வீடு, 9ஆம் வீடு, 10ஆம் வீடு, இந்த வீடுகள்ல இருக்கணும். 3, 6, 11, 10 இதெல்லாம் உபஜயஸ்தானம், இதெல்லாம் ஓகே. ஆனா ஏன் 9ஆம் வீட்டுல சனி இருந்தா நல்லதுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இது ஒரு ஸ்பெஷல் ரூலுங்க. அதாவது சிறப்பு விதி. பொருத்தி பாருங்க, சரியா இருக்கும். 9ல சனி தனித்து நின்று இப்ப நான் சொன்ன இந்த 6 ராசிகள்ல இருந்தாரு அப்படின்னா சனி திசை ரொம்பவே சிறப்பா இருக்கும். அடுத்து 2வதா நம்ம செக் பண்ண வேண்டியது, இருக்கிற 12 லக்னங்கள்ல சனி நன்மை தரக்கூடியவரா வர்றது பாத்தீங்கன்னா முதல்ல ரிஷப லக்னம், 2வது துலாம் லக்னம், 3வது மகர லக்னம், 4வது கும்ப லக்னம், 5வது கன்னி லக்னம், 6வது மிதுன லக்னம். இந்த வரிசையில சனி நன்மை செய்பவரா இருப்பாரு. இது போக மீனம் தனுசு லக்னங்களுக்கு குருவோட சேர்க்கை இல்லைன்னா பார்வை இருக்கக்கூடிய நிலையில சனி நன்மை தருவாருங்க. இந்த லக்னங்களா இருந்து சனி 3, 6, 11, 9, 10ஆம் வீடுகள்ல இருந்து அந்த வீடு துலாம்ல இருந்து மீனராசி வரை ஏதாவது ஒரு ராசியா இருந்தா கூடவே சனிக்கு ராகு அல்லது செவ்வாயுடைய சம்பந்தம் இல்லைனா, இது ரொம்ப முக்கியம், 100% சனி திசை கெடுதல் செய்யாது, முன்னேற்றமாவே இருக்குங்க.
ஏழரைச்சனியும் அதே மாதிரிதான், கெடுதல்கள் இருக்காது. சனிக்கு குரு சுக்கிரன் புதன் சேர்க்கையோ பார்வையோ இருந்தா ஏழரைச்சனி ஏற்றமுடையதாவே இருக்குங்க. அஷ்டமச்சனியிலையும் பெரிய தொந்தரவுகள் இருக்காது. வீடியோவோட நிறைவுக்கு வந்துட்டோம். இப்ப விருச்சிக ராசியில சனி ஏன் பலமா இருப்பாருங்கிற கேள்விக்கான பதில பார்க்கலாம். சனிக்கு எதிரி யாருங்க? சூரியனும் சந்திரனும். இவங்க தான் ஜென்ம பகைவர்கள். நம்ம எதிரி பலமா இருக்கிற இடத்துல நமக்கு பலம் இருக்காது. நம்ம எதிரி பலம் இழக்கக்கூடிய அந்த வீட்டுல நம்ம பலம் அதிகமா இருக்கும். இதுதான் கான்செப்ட். சூரியன் பலமா இருக்கிற மேஷத்துல சனி பகவானுக்கு பலம் இருக்காது. அங்க அவர் நீச்சமாயிருவாரு. இதுவே சூரியன் நீச்சமாகிற துலாம் ராசியில சனி உச்சமாவாரு. அதே மாதிரி தாங்க சனியுடைய இன்னொரு ஜென்ம பகைவரான சந்திரனுக்கும். சந்திரன் ரிஷபத்துல உச்சமாகி விருச்சிகத்துல நீச்சமாவாரு. ஜென்ம பகை கிரகமான சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய விருச்சிக ராசியில சனி இருந்தா அங்க சனி பலமுடையவராய் இருப்பாருங்க. அதனாலதான் விருச்சிகத்துல சனி நன்மை செய்யறாரு அப்படிங்கிறது சிறப்பு விதி. நேயர்களே, சனி எந்த நிலையில எந்த ராசி வீடுகள்ல, லக்னத்துக்கு எந்த பாவங்கள்ல, கூடவே எந்த லக்னங்களுக்கு சிறப்பான நன்மைகளை செய்வாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல தெளிவா பார்த்தோம். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.